வெல்கம் டு ரத்தித்ராஸ் வீலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கெராட்டின் ட்ரீட்மெண்ட்னா முதல்ல என்ன, நம்ம ஹேரில் வந்து நேச்சுரலாகவே கெராட்டின்ற ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கெராட்டின் வந்து லாஸ் ஆகக்குள்ள நம்ம ஹேர் வந்து ரஃப் அண்ட் ஃப்ரிஸினஸ் வந்துடும், டல்லாகவும் ஆகிடும். நம்ம ஹேர் பார்க்குறதுக்கே பொலிவு எழுந்து போய் இருக்கும். ஸோ அந்த பொலிவை நம்ம திருப்பி கொண்டு வரது தான் இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டோட வேலை. கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங் அந்த ப்ராசஸோடையே ரொம்ப சேஃப் தான். இதில் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ஹேரும் ரொம்ப டேமேஜ் ஆகாது. ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங்கில் வந்து நல்லாவே உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். பட் கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டில் உங்கள் ஹேருக்கு வந்து ப்ரோட்டீன் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகாது. இந்த லக்ஸ்லெஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கெராட்டின் ட்ரீட்மெண்ட் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதிலே வந்து டீப் கிளென்சிங் ஷாம்புவும் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு தான் நான் வந்து கெராட்டின் ட்ரீட்மெண்ட் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஹேரை வந்து நல்லா 2 தடவை டீப் கிளென்சிங் ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணணும். அவங்க ஹேர் பார்த்திங்கனாலே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ ரஃப் அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குது. அவங்க ஹேர் வந்து ரொம்ப அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு தான் கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையர் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஹாட் ட்ரையர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையர் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4 செக்ஷன்ஸாக நம்ம ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். ஒன்று வந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன், இன்னொன்று வந்து ஃபோர்ஹெட்லேருந்து நெக் வரைக்கும் உள்ள பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சுட்டு இவங்க நம்ம க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து க்ரீமை வந்து கீழேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஒரு ப்ரஷ் எடுத்து அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஸ்கேல்ப்லேருந்து 1 இன்ச் விட்டுறணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கும் 1 or 2 இன்ச்சஸ் நம்ம க்ரீம் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஹேர் ஃபுல்லாக அந்த க்ரீமை வச்சுட்டு நம்ம கையால் அந்த க்ரீமை வந்து ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஃபுல் ஹேருக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ப்ரஷ்ஷால் ஃபஸ்ட்டு க்ரீமை வந்து ஃபுல் ஹேருக்கும் நம்ம வச்சிடுறோம். அங்கங்கே வச்சுட்டு அந்த ஃபுல் ஹேருக்கும் அந்த க்ரீமை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம கையாலேயே அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ இதனால தான் வந்து நம்ம கையில் வந்து க்ரீம் படக்கூடாதுன்றதுனால தான் நம்ம க்ளவுஸ் வந்து போட்டுக்கணும் கண்டிப்பாக. இந்த க்ளவுஸ் வந்து மெடிக்கல் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டாக ஃபுல்லாக எடுத்து நம்ம இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃப்ரம் நெக்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷவர் கேப் வச்சு நம்ம ஹேரை வந்து நல்லா கவர் பண்ணிக்கணும். பிளாஸ்டிக் ஷவர் கேப்பு இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக இது போகாமல் wrap பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1 hour நம்ம விட்டுடணும். 1 hour விட்டுட்டு ஹேரை வந்து வாஷ்லாம் பண்ணக்கூடாது. அந்த ஷவர் கேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணணும். இதில் வந்து ஹாட் ட்ரை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி கோல்ட் ட்ரை தான் பண்ணணும். ஸோ இந்த கோல்ட் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே ப்ராசஸ் தான். 4 செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டு நம்ம ஹேரை வந்து 4 செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டு கீழேருந்து மேலே வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் வேணும்னா ஒரு ஸ்டாண்டையே நீங்கள் வந்து 7 to 8 டைம்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக 7 to 8 டைம்ஸ் ஒரே ஸ்டாண்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்னிங் எஃபெக்ட் வேணான்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணால் போதும் ஒரு ஸ்டாண்டை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் அந்த ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ஸோ நல்ல பிராண்ட் ஐகானிக் அந்த மாதிரி நீங்கள் நல்ல பிராண்ட் யூஸ் பண்ணி மிஸ்டர் பாபர் அந்த மாதிரி பிராண்டடான ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணால் நல்ல எஃபெக்ட் தெரியும். இதுதாங்க ஃபைனல் லுக். ஃபஸ்ட்டு அவங்க இருந்ததுக்கும் ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் கெராட்டின் ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட். கெராட்டின் ட்ரீட்மெண்ட் செய்ய கண்டிப்பாக 4 to 5 hours ஆகும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் பார்லர் போய் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.